அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரங்க. இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த ரிஷபத்தினுடைய ராசிக்காரர்களுக்கு சனி 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வரார். திருப்பதி திருமலையில் ஒரு இரவு தங்குறது, கீழ் திருப்பதியில் அலைமேலு தாயாரை பார்க்குறது, கோவிந்தராஜ பெருமாளை பார்க்குறது, அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு சுற்றிட்டு பெருமாள் கோயிலில் போயிட்டு ஒரு நாள் இரவு தங்கணும். பெருமாளை பார்க்குறீங்களே இல்லை, தங்கிட்டு வந்தாவே அதிர்ஷ்டம் வந்துடும். மகாலட்சுமி கடாட்சம் வந்துடும், அலைமேலு தாயாருடைய கடாட்சம் வந்துடும், அஷ்டலட்சுமி கடாட்சம் வந்துடும். திருப்பதி கோயில் பக்கத்தில் வாராகருடைய கோயில் இருக்கும், வராக பெருமாள் என்பார்கள். அவரை போய் தரிசனம் பண்ணுங்கள். அதிர்ஷ்டம் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். எல்லா விதத்திலையும் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். லாபத்தில் வருகிறது. அதே போல் மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை சிவன் பார்வதி கோயில்களுக்கு அருகம்புல்லும் வெல்வமும் கொடுக்கறது, வெள்ளம் தாமரை மலர்களை கொடுக்க பெரிய பிராப்தம் ஏற்படுது. லாபத்தில் வராரு சனி, 11ல் வராரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் போவார். என்னை பொறுத்த வரைக்கும் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கிற ராசிபில் ரிஷபராசி தான் சூப்பர் டூப்பர். அதனால தான் இந்த வாட்டி கூட சொன்னேன் நான். அது மாதிரி இருக்கக்கூடிய ராசினால தான் நம்ம அரசியல்வாதிகளில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா யாருக்கு இருக்குது? உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் ரிஷபராசி இருக்குது. அதனால் அவர் சும்மா இருந்தாலும் இவங்களே எல்லாமே பண்ணி இவங்களே கொண்டு வந்து ரிஷபத்துக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார். அதனால தான் 6ஆம் தேதிக்கு ரிஷபம் மாறுறதுக்குள்ளே 5ஆம் தேதி எல்லாமே செட்டில் ஆகுது, கூட்டணி எல்லாம். ஸோ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், எதிர்பார்க்கணும். ரிஷபம் வேலை செய்தா, சனி வேலை செய்தா, இதுதான் இதனுடைய அமைப்பு. அது முறிஞ்சிடும், இது முறிஞ்சிடும். ஆனால் அவங்க என்ன இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெற்றோர் பெரியோரோட தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, உடன் பிறக்காதவர்கள், இரத்தத்தில் பிறக்காதவர்கள், அதாவது உறவு முறையில் பிறக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இவர்களுக்கு எது கண்டிப்பாக பார்க்கணும்? முதுகு தண்டுவடம், கழிவு பாதையில் சிறு உபத்திரத்தையும் கவனமாக பார்த்துக்கணும். ரிஷபத்திற்கு மற்றபடி எல்லாம் ஏற்றங்கள் ஏற்படும். கோயில் கட்டுவார்கள், கோயிலே போவதர்கள் கூட கோயில் திருப்பணிகளுக்காக செய்வார்கள். வாகனங்களில் அதீதமான அமைப்பு ஏற்படும், புது கௌரவம் ஏற்படும், புதுமான அனுகூலங்கள் காணப்படும், புது பதவி உயர்களுக்கு ஏற்படும், திருமண தடைகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படும், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும், பிறந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும், பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாட்களாக இருந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பெறும், தொழிலில் மாற்றங்கள், தொழிலில் அபிர்தம், தொழிலில் உயர்ந்த பதவி, இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், கூட்டுத் தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, எல்லா வகையிலும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? ரிஷப ராசிக்காரர்களாக இருந்தால் இந்த சனி பயிற்சியில் அது நடக்கலை இது நடக்கலைன்னா உங்கள் பிறவி ஜாதகம் சரியில்லை. உங்கள் குடும்ப ஜோதிடரை போய் பார்த்து திருத்திக்கிறது, தசாபுத்திகளுக்கு ஏற்ற தெய்வ கோயில்களுக்கு செல்வது விசேஷம்.